வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா தமிழ்ல எதிர் விகிதங்கள்னு சொல்லுவாங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் எல்லாமே ஒண்ணுதாங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு லாஸ்டா கூட சொல்லியிருப்பேன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளில் ஏற்படும் மாற்றம் அதனோட தொடர்புடைய மற்றொரு பொருளிலும் ஏற்படுவதை மாறல் அல்லது மாறுபாடு என்கிறோம் அப்படின்னு நம்ம லாஸ்டா கூட பார்த்தோம் இதை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. A change in one quantity result corresponding change in other quantity is called proportion. ப்ரொபோர்ஷன்னா என்னன்னுங்கிறத டீட்டெயிலா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எதிர் விகிதங்கள். இரு அளவுகள் எக்ஸ் ஒய் எதிர் விகிதத்தில் இருந்தால் ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறையும். அது என்ன அதிகரிக்கும்னு கொடுத்துருக்கான்னு கேட்டா ஒன்று அதிகரிக்கும் போதுன்றப்ப இங்க குறையும், ஒன்று குறைஞ்சிச்சுன்னா இன்னொன்று அதிகரிக்கும். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன், சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நல்ல காதல வாங்க. 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒன்று வேணா 2 பார்ப்போம். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம உடனே என்ன தெரியுமா சொல்லிவிடுவோம், ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு பஸ்ஸு, ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு ட்ரெயின் அங்கங்கே நின்றுடுச்சு, பஸ் அங்கங்கே நின்றுன்னு வந்தாங்க. அப்போ என்ன காரணம்னா ஏன் லேட்டுன்னு கேட்டால் டைம் ரொம்ப அதிகமானது, ஏன் அதிகமாகிருக்கு நீங்கள் வரதுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா டைம் ரொம்ப அதிகமாகும். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு டெஸ்டினேஷன் சரியா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா ரொம்ப ஸ்பீடு கம்மியாக போனீங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாகும். ரைட்டா? இப்போ ரொம்ப அதிகமாகும்னா நான் அந்த ஸ்பீடை பொறுத்து சேஞ்சு சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாச்சுன்னா கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். இன்னும் ரொம்ப ஸ்பீடே இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடத்த கரெக்டான நேரத்துக்கு போக முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ரைட்டா? இப்போ டிராஃபிக் ஜாம்லாம் ஆகுதுன்னு வச்சுப்போமே. டிராஃபிக் ஜாம் ஆகும்போது இந்த பிரச்சனை நடக்கும். நமக்கு இப்போ ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய லெவலில் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா நம்ம 9:30க்கு தான் போவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்ன ஆகும், டிராஃபிக் ஜாமால் ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகிறதுனால ஸ்பீடு குறையுது, ஸ்பீடு குறைஞ்சனால டைம் அதிகமாகுது. அவ்வளோதான். இது வந்து ஸ்பீடு டைமும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். வேற என்ன சார் சொல்லலாம், வீடு கட்டுறாங்க ஆட்கள், அந்த வீடு கட்டக்கூடிய நாட்கள் அது பார்க்கலாமா? நல்ல கவனிங்க. இப்போ 10 நாளில் என் வீட்டு வேலையை 50 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு வீட்டு வேலையை 50 பேர் 10 நாளே வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு கான்ட்ராக்ட்காரர் சொல்கிறாரு. நான் தான் ஓனர்னு வச்சுப்போம். நான் சொல்கிறேன் ஓனராக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்கார்ட்ட சொல்கிறோம் 50 நாள்லாம் சரியாக வராது, எனக்கு வந்து 25 நாளில் வேலையை முடிச்சிடணும், என் வீட்டு வேலையை 25 நாளில் முடிச்சிருங்க அப்படின்றேன். 50 பேரை வச்சு 50 நாளில் 10 பேர் வச்சு வேலை பார்க்குறாரு, 50 நாளில் முடியுது. 10 பேர் வச்சு வேலை பார்க்கப்போ 50 நாள்னா நான் 25 நாளில் வேலையை முடிக்கணுங்கிறேன். அப்போ நாட்கள் குறையுது அப்படின்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அவர் வாயிலிருந்து என்ன தெரியுமா வரும், அப்போ நான் ஆட்களை அதிகமாக்கிக்கவா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும், நாட்கள் அதிகமானால் ஆட்கள் குறைவர். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப பெரிய கிராஸ் சேஞ்சஸ்லாம் இருக்காது. இது வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். இது நேர்விகித மாறல் மாதிரியே இதுக்கும் கொடுத்துருக்க டெஃபினேஷன் என்னன்னா அதிகரிச்சுச்சுன்னா குறையும், குறைஞ்சிச்சுன்னா அதிகரிக்கும். இதுதான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்குறாங்க. அதிகரிக்கும் போது ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறையும். இதுவே ஒன்று குறையும் போது மற்றொன்று அதிகரிக்கும், ஒன்று குறையும் போது மற்றொன்று அதிகரிக்கும். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மேலும் அவற்றின் XY என்பது ஒரு மாறிலி ஆகும். இப்ப எதிர் விகித மாறல்னா பெருக்கல். எதிர் விகித மாறல்னா என்னது? பெருக்கல். கவனிங்க, கொஸ்டின்ல எதிர் விகித மாறல்ங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா எதிர் மாறல் அல்லது எதிர் விகிதங்கள் எல்லாம் ஒண்ணுதாங்க. இது என்னத்தை குறிக்குதுன்னா பெருக்கல். பெருக்கல் குறியீடு இருக்கணும். இதுவே நேர்மாறல் அப்படின்னா வகுத்தல்ல பயன்படுத்துவாங்க. நேர்மாறல், நேர் விகிதங்கள் எல்லாமே என்னது? வகுத்தல். புரியுதா? எதிர்மறல்னா பெருக்கல், நேர்மறல்னா வகுத்தல். சரிங்களா? இதை வச்சு சம்மெல்லாம் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 60 வேலை ஆட்கள். ஆக்சுவலாக இதுக்கான ஃபார்முலா கூட ஒன்று இருக்குதுங்க, அதையும் எழுதிடுறேன். ஆட்கள்
நாட்கள் நேரம் வேலை. ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் டிவைடட் பை வேலை. இதை வச்சு நம்ம சம்மு போடலாம். எல்லா சமயம் இதை வச்சு சால்வ் பண்ண முடியுமானா இந்த ஆட்கள் நாட்கள் சில நேரத்தில் மாறலாம். அது மாறுற கணக்கு என்னங்கிறத நான் சொல்றேன், அப்போ பாருங்க. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூல் நூக்குறாங்கல்ல, அந்த பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்கான். இதுதாங்க ஆக்சுவலா ஃபார்முலா மாதிரி. இதுல 4 இருக்குது. நமக்கு மாறல் கணக்குகளில் மினிமம் எத்தனை கொடுப்பாங்கன்னா 2 கொடுப்பாங்க. ஆட்கள் நாட்கள் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஆட்கள் நேரம் கொடுத்துருக்கலாம், ஆட்கள் வேலை கொடுத்துருக்கலாம். இது ஏன் டிவைட் பண்றோம் தெரியுதா? வேலை அப்படிங்கிறது எதிர்மாறல குறிக்குது, சாரி நேர்மாறல குறிக்குது. எந்த குறிக்குது? நேர்மாறல குறிக்குது. மற்றதெல்லாம் பாருங்க பெருக்கல் இருக்கு. பெருக்கலா இருந்தா எதிர் விகித மாறல். ஆட்களும் நாட்களும் எதிர் விகித மாறல். ஏன்னு கேட்டா ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும், ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும். அதே மாதிரி நாட்கள் அதிகமானுச்சு அப்படின்னா நேரம் என்ன ஆகும்? குறையும். இப்ப ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ இந்த வேலையை நான் 20 நாள் தள்ளி பார்க்குறேன். ஒரு வாரம் முடிய வேண்டிய வேலையை நான் 20 நாள் இழுக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரொம்ப நேரம் கம்மியாக வேலை பார்க்குறாரு. நேரம் கம்மியாக வேலை பார்க்குறதுனா நாள் அதிகமாகுது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் வேலை பார்க்கணும், ஆனால் அவங்க 4 மணி நேரத்துல வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரச்சனைலாம் வரும். அதுதான் இங்கேயும் எதிர்மாறல் அப்படின்னாலே பெருக்கலுங்க. எப்ப நாட்கள் அதிகமானால் நேரம் குறையுதுன்னு அர்த்தம். அப்ப நாட்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னா 20 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை 10 நாள்ல முடிச்சுட்டாங்கன்னா நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து வேலை பார்த்துருக்காங்க. அதுதான் இங்க அர்த்தம். அப்ப இது எல்லாமே மேல இருக்கிற தொகுதிகள் எல்லாமே எதிர்மாறல், கீழே இருக்கிறது மட்டும் சாரி இதெல்லாம் எதிர்மாறல், இது மட்டும் என்னது? நேர்மாறல். சோ பெருக்கலா இருந்தா எதிர்மாறல், வகுத்தல்ல இருக்கிறப்ப நேர்மாறல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் முன்னாடி கூட எழுதியிருக்கோம். இங்க பார்ப்போம். வேலையாட்கள் நாட்கள், ஆட்கள் நாட்கள். சோ ஆட்கள் நாட்கள்ல நமக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா 60 ஆட்கள் 7 நாட்கள்ல நூல் உருண்டையை நூற்பாங்களாம், ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்பாங்களாம். அதே வேலைய ஈக்குவல் டு அதே வேலைய 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? எத்தனை நாளும் தெரியலைங்கிறதுனால நான் எக்ஸ்னு போட்டுக்கிறேன். எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்களேன், வகுத்தல் 1 7 is 7, 6 7s are 42, 166, 10 6 are 60. எக்ஸ் எத்தனை நாள் வருது? 10 days, 10 நாட்கள். அப்ப ஆன்சர் கொடுத்திருக்கிற கிவன் கொஸ்டின்ல ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிரப்புவதற்கு 6 குழாய்கள் 1 மணி நேரம் 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்து விட்டால், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், ஒரு குழாயை என்ன பண்ணிடுறாங்க? அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிரப்ப அல்லது நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 6 pumps are required to fill a water sump. சம்புனா தொட்டி. Water sump in 1 hour 30 minutes. What will be the time taken to fill the sump in 1 pump is switched off? அதாவது 6 குழாய்கள் செய்ய வேண்டிய வேலையை இப்ப எத்தனை குழாய் செய்ய போகுது? 5 குழாய் செய்ய போகுது. அதுதான் இந்த இடத்துல ஆட்கள் கிடையாது, குழாய்கள். ஆட்களுக்கு பதிலா குழாய்கள். நேரம், நேரத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். ஹவர்ஸும் மினிட்ஸும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா நமக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். அதனால 1 ஹவரையும் நான் என்னவா மாத்திக்கிறேன்னா மினிட்ஸுக்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது 1 மணி நேரம் அப்படி என்றால் 60 நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 60 நிமிடம். இங்க 1 ஹவர் 30 மினிட்ஸ். 1 ஹவருக்கு 60 நிமிஷம், 1 ஹவர் 30னா 90 மினிட்ஸ், அதாவது 90 நிமிடங்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, அப்படியே பாருங்க. 6 குழாய்கள் எவ்வளவு நேரம்?
90 நிமிஷத்தில் அந்த வேலையை செய்து ஒரு குழாயை என்ன பண்ணிடுறாங்களாம், அடைச்சிடுறாங்களாம். ஒரு குழாய் என்ன பண்ணிடுறாங்களாம், அடைச்சிடுறாங்களாம். அடைச்சதுக்கு அப்புறம் ஒரு குழாய் அடைச்சிட்டா 5 குழாய் தான் இருக்கும். அப்போ எவ்வளோ நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் அதை நிரப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அடிச்சிடலாம். 5ஆம் வாய்ப்பாடு ஓர் 5 5 ஓர் 5 5 மீதி 4 90ல் 5 அப்படிங்கிறப்ப 9 மட்டும் எடுத்துக்குவோம். 9ல் 5 ஒரு 5 மீதி 4 40 40ல் 8 5 40 18 × 5 90ங்க. அவ்வளோதான். 6 18 6 10 60 6 8 48 6ஐயும் 18ஐயும் பெருக்கிறப்ப எப்படி பெருக்கணும்னா 6 10 60 6 8 48 108 நிமிடங்கள். ஆனால் ஆப்ஷனில் இது இருக்காது. இது இப்படியா இருக்கும், ஹவர்ஸில் தானே இருக்கும். எத்தனை ஹவர்ஸ் இருக்குதுல்ல, 60 நிமிஷம் அப்படின்னா 1 ஹவர், 60 நிமிஷம் அப்படின்னா 1 ஹவர். அப்போ 108 நிமிஷத்தை எப்படி எழுதலாம்னா 60 எடுத்துருங்க, அதில் 1 ஹவர் 1 மணி நேரம். 60 எத்தனை பேலன்ஸு 48 48 நிமிஷம். இதான் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பியாக கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு விவசாயியிடம் 44 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துக்களை விற்று விட்டார். என்னதுன்னா விற்பனை செஞ்சிட்டார். அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? அதாவது வாத்து வச்சிருக்காருங்க. இங்க ஆட்கள் அப்படின்னா வாத்துக்கள். இங்கிலீஷ் கொஸ்டினையும் படிச்சுக்கங்க. வாத்துக்கள் நாட்கள். உணவு வந்து எத்தனை நாளுக்கு போதுமானதோ இருக்கோ அது வந்து நாட்கள். சரியா? ஸோ இப்போ இதை எடுத்துப்போம். 144 வாத்துக்கு தேவையான உணவு எத்தனை நாளைக்கு? 28 நாட்களுக்கு போதுமானதா இருக்கு. இப்படிதான் நடந்துருக்காரு. ஆனா அவரே என்ன பண்ணிடுறாருன்னா 32 வாத்தை வித்துட்டார். அப்ப -32 பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 112. 112 வாத்து இப்ப எத்தனை நாளுக்கு சாப்பிட போகுது? சாரி, இங்க 28 வரக்கூடாது. எத்தனை நாளைக்கு தான் நம்ம கேள்வி கேட்கறாங்க. இது எத்தனை நாளைக்கு சாப்பிட போகுது அப்படிங்கிறது தான் இப்ப இங்க கேள்வியே. கவனிங்க, போடலாம். 144 வாத்து சாப்பிட்டிருந்தா அதை 28 நாள் சாப்பிட முடியும் அந்த உணவுப் பொருளை. இப்போ எத்தனை தான் இருக்குது? 32 வித்துட்டா 112 தான் இருக்குது. 112 வாத்து இருந்தா அது எத்தனை நாளைக்கு அந்த உணவு போதுமானதாக இருக்கும்? அதை பார்க்க போறோம். பாருங்க, 28 112 இதுக்கெல்லாம் ரிலேஷன் இருக்குதா? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வகுப்படும் தன்மைக்கான விதிகள். 28 4 × 7 28 4 7 28. இந்த நம்பர் 4ஆலையும் டிவைட் ஆகும், 7ஆலையும் டிவைட் ஆகும். இதுதான் வகுப்படும் தன்மைக்கான விதின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி. இதே மாதிரி இந்த நம்பரும் 4ஆலையும் 7ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா 28ஆல வகுப்படும். 4ஆல 12 வகுப்படும் தன்மைக்கான விதி 4 என்ன சொல்லுதுன்னா, ஒரு எண் 4ஆல் வகுப்பட வேண்டும் எனில் கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 4ஆல் வகுப்படும். 112 கடைசி 2 நம்பர் 12 12 4ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். ஆமா தானே? அப்ப அது கண்டிப்பா 112 4ஆல டிவைட் ஆகும். 112 7ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா 3 நம்பர் இருக்கும்போது 7ஆல டிவைசிபிலிட்டி ரூல் நான் ஏற்கனவே நடத்திருக்கேன். ப்ரீவியஸாக கொடுத்த வீடியோ, அந்த வீடியோ போய் செக் பண்ணிட்டு கூட வந்து பாருங்க. 7ஆல வகுப்படும் தன்மைக்கு நான் 3 இலக்கங்களுக்கு மேல இருந்தா விதி கொடுத்துருப்பேன். 3 இலக்கமா தான் டிவைட் பண்ணி பார்க்கறது பெஸ்ட். 11ல் 7 எத்தனை வாட்டி இருக்கு? ஒரு மட்டும் இருக்கு, மீதி 4. 42ல் 7ஆல வகுப்படுமான்னு கேட்டா கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்ப 7ஆலையும் வகுப்படுது 4ஆலையும் டிவைட் பண்ணுதுன்னா 28 எதால டிவைட் ஆகும்? 28ஆலையும் இது டிவைட் ஆகும் அப்படிங்கிறது இதோட சொல்யூஷன். ஓர் 28 28 8 எதால பெருக்கி இருக்காங்க? 2ன்னு முடிஞ்சிருக்கு. 8ஆம் வேப்பாடுல 8 × டேஷ் 2 2ன்னு முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வேப்பாட வரிசை சொல்லி பாருங்க. சொல்ல பாருங்க. 8 நாங் 32 8 நாங் 32ன்னு முடியும் நார்மலா இருந்தா. இப்போ 28 4ஆல பெருக்கவும் 4 25 100 4 25 100. இங்க 25 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 3 அதிகமா இருக்கு. அப்போ 3 × 4 12. அப்போ ஓர் 28 28 4 28 112 முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு நாள் 4 144 4ஆல கண்டிப்பா வகுக்க முடியும். கடைசி 2 இலக்கங்கள் 44 முடிஞ்சிருக்கு. அப்ப வகுப்படுதன்மைக்கான விதிப்படி 4ஆல் வகுப்படும். அப்ப 14ல் எத்தனை நாள் இருக்கு? 3 நாங் 12 மீதி 24 3 8 24. அப்ப எக்ஸோட ஆன்சர் இது பார்த்தா என்ன தெரியுது? இங்க எக்ஸ் தான் இருக்குது இல்லையா?
எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 6 நான் 8ன்னு போட்டுருக்கேன் 6 24. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 36 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இந்த வாத்து கணக்கு எதிர்வீத மாறல கேட்ட ஒரு முக்கியமான சம். அடுத்த கொஸ்டின், நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறாள். அவளது சராசரி வேகம் 12 கிலோமீட்டர் பர் மணி. 12 கிலோமீட்டர் பர் அவர். இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, 12 கிலோமீட்டர் பர் அவர் இருந்தால் அவள் பள்ளியை சென்றடைய 20 நிமிடம் ஆகிறது. 12 கிலோமீட்டர் பர் அவர்ல சைக்கிள் ஓட்டிட்டு போறா. அப்படி போனுச்சுன்னா 20 நிமிஷத்துல ஸ்கூலுக்கு போயிடுறா. அவள் 15 நிமிடத்தில் பள்ளியை சென்றடைய அவளது அதிகரித்த வேகம் என்ன? பாருங்க, ஸ்பீடு அதிகமாக இருந்தா நேரம் குறையும். அதை வச்சுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. 12 கிலோமீட்டர் அவர்ல போனுச்சுன்னா அந்த பொண்ணு 20 நிமிஷத்துல போயிடுச்சான். அப்ப 15 நிமிஷத்துல போகணும்னா நேரம் குறையணும். நேரம் குறையுது, 20 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் குறையுது. அப்ப நேரம் குறைந்தால் அப்ப வேகம் என்ன ஆகணும்? அதிகரிக்கணும். அப்ப ஆப்ஷன்ல அதிகரிக்கிற வேகம் தான் ஆன்சர். 12 கொடுத்து வச்சிருக்காங்க, 12 கிடையாது. கண்டிப்பா ஏ பி சில ஏதோ ஒரு ஆன்சர். இது எப்படி சார் போட போறோம்? ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாமே ஒரே கணக்காக தான் பார்க்க போறோம். பாருங்க, வேகம் எதிர்மாறல் அப்படின்னாலே பெருக்கல் தான். அதனால பெருக்கல் நேரம், வேகம் நேரம். வேகம் எவ்வளவு? 12 கிலோமீட்டர் பர் ஹவர். எவ்வளோ நேரம்? 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதே தூரத்தை தான், தூரம் மாற போகிறது கிடையாது, ஸ்கூலுக்கு தான் போக போகிறாங்க. மறுபடியும் இங்கே தான் போக போகிறாங்க, ஸ்கூலுக்கு தான் போக போகிறாங்க. அப்போ ஸ்கூலுக்கு தான் போக போகிறாங்கன்னா இதே தூரத்தை தான் கடக்குறாங்க. அப்போ இதில் எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியல, அதனால எக்ஸ். நேரம் எவ்வளோவா? 15 நிமிஷத்தில் போகணுமா? எவ்வளோல போகணுமா? 15 நிமிஷம். அப்படியே பாருங்க, 5ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். 3 5 15, 4 5 20. ஸோ 3ஆல மறுபடியும் அடிக்கிறோம். 1 3 3, 4 3, 3 12, 16, 4 பேருக்குன்னா 16. அப்ப நீலவேணி 14 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல போனாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு எவ்வளவு நேரத்தில் போக முடியும்? 15 நிமிஷத்துலயே போயிட முடியுங்கிறதா இதோட சொல்யூஷன். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 16 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆப்ஷன் பி. இங்கிலீஷ் கொஸ்டினையும் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னன்னு கேட்டா 16 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்த கொஸ்டின், ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள். ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும். அதுதான் அது. 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் வந்து சேர்ந்தால் அவ்வுணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? A flood relief camp. ஒரு ஃப்ளட் ஏற்பட்டுச்சு, அங்கே கேம்ப் போடுறாங்க. அந்த கேம்ப்ல 80 பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 60 நாட்களுக்கான உணவு தயார் நிலையில் இருக்குது. 10 நாளைக்கு அப்புறம் மேலும் 20 பேர் அந்த கேம்புக்கு வந்துடுறாங்க. அப்ப ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும். எவ்வளவு குறையுது அப்படின்றது தான் இப்ப பேச போறோம். அவ்வுணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? பாருங்க, இது எப்படி போட போறோம்ட்டு. நார்மலா இது எப்பயும் என்ன சொன்ன மாதிரி போட போறோம்? ஆட்கள் நாட்கள். ஆட்கள் 80 ஆட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் 60 நாட்களுக்கு உள்ளது. 80 ஆட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் 60 நாளுக்கு உள்ளது. 10 நாட்களுக்கு பின்னர் அப்ப இன்னும் எத்தனை நாள்? 10 நாள் சாப்பிட்டாச்சுன்னா மீதி எத்தனை நாள் இருக்கும்? 50 பேர். 50 நாளுக்கு வரும். எத்தனை பேர் சாப்பிடலாம்? 80 பேர் சாப்பிடலாம். இப்ப இதே இடத்துல எத்தனை பேர் வராங்களாம் மறுபடியும் அந்த கேம்புக்கு? 20 பேர் வராங்களாம். 20 பேர் வந்தாங்கன்னா எத்தனை பேர் ஆயிடுவாங்க? 100 பேர். எத்தனை நாள்னு கேட்குறாங்க. எத்தனை நாள் சாப்பிடலாம்? ஏற்கனவே இருக்கிற உணவை 10 நாள் சாப்பிட்டாச்சு, மீதி 50 நாள் தான் இருக்கும். அது 80 பேர் சாப்பிடலாம். இப்போ 20 பேர் வந்துடுறாங்க. 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள். அப்போ 100 பேர் இருந்தாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்? அப்படியே பாருங்க, 80 பேர் 50 நாள்ல சாப்பிட வேண்டிய உணவுப் பொருளை 100 பேர் இருக்கும்போது எத்தனை நாள் ஆகும்?
ஓர் 50 50, 2 50 100, ஓர் 2 2, 42, 42 80. அப்போ எத்தனை நாள் வருமாம்? 40 நாள் தான் வருமா. அப்போ அந்த 20 பேர் வந்ததுனால எத்தனை நாள் குறையுது? 10 நாள் குறையுது. ஏற்கனவே 50 நாள் சாப்பிடலாங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்குது. இப்போ 20 பேர் வந்ததுனால உணவை இப்போ ஷேர் பண்ணக்கூடிய நிலை, உணவு பொருட்கள், அதாவது இந்த மளிகை ஜாமாவை ஷேர் பண்ணக்கூடிய நிலை. அப்போ அந்த 100 பேர் சாப்பிட்டாங்கன்னா அது எத்தனை நாளைக்கு தான் வரும்? 40 நாளைக்கு தான் வரும். 10 நாள்னு போடாதீங்க. 10 நாள் அப்படிங்கிறது ஆன்சர் கிடையாது, ஷார்டேஜ். எத்தனை நாட்கள் குறையும்னு கேட்டாங்கன்னா வேணா 10 நாள் குறையும். 50லேருந்து எத்தனை நாள் குறையும்னு கேட்டாங்கன்னா 10 நாள் குறையும்னு சொல்லலாம். அவன் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும், எத்தனை நாளைக்கு வரும்னு தான் கேட்குறான். அப்போ எத்தனை நாளைக்கு வரும்? 10 நாள் குறைஞ்சி போச்சுன்னா 40 நாள் வரும்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ் ஆனது ஒய்யின் இரு மடங்கோடு எதிர் விகித தொடர்புடையது. எக்ஸ் ஆனது ஈக்குவல் டு, ஆனது அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், மேத்தமேட்டிக்ஸ்ல ஆனது அப்படின்னா ஈக்குவல்னு எழுதிக்கணும். ஒய்யின் இரு மடங்கோடு எதிர் விகித தொடர்புடையது. இரு மடங்கு அப்படின்னா 2ஆல பெருக்கணும். எதிர் விகித தொடர்புடையதுன்னா 1/, அப்படின்னு அர்த்தம். 1/y. ரைட்டா? இப்ப பாருங்களேன், அவங்க கொடுத்துருக்கிறதே எழுதிடுவோம். எக்ஸு ஒய். எக்ஸு மதிப்பு 4 இருக்கும்போது ஒய் 6. இதுவே ஒய் 8 இருக்கும்போது எக்ஸின் மதிப்பு என்ன? இதுதான் கேட்குறாங்க. புரியுதா? எக்ஸ் 4 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு 6, ஒய் 8 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேள்வியை கேட்டிருக்காங்க. பாருங்களேன், இது ஒரு பெரிய இம்பாக்டாக எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயத்தை இதில் வச்சே போடலாம், இதில் வச்சே யூஸ் பண்ணி போடலாம். எக்ஸ் கேட்குறாங்க, அப்போ எதை கொடுத்துருக்குறாங்க? ஒய்யை கொடுத்துருக்குறாங்க. ஒய்யை கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இந்த ரிலேஷனை ஃப்ரேம் ஒர்க் பண்ணி போடணும்னு கூட கிடையாது. அப்போ ஆனால் கொடுத்துருக்கிறது தான், எக்ஸ் ஆனது ஒய்யின் இரு மடங்கோடு எதிர் விகித தொடர்புடையது. ஒய்யின் இரு மடங்குனா 2ஆல பெருக்கி 1/2y அப்படின்னு போடுறது தான் இதுக்கான மீனிங். ரைட்டா? ஸோ கவனிங்க. இப்போ நார்மலாக பாருங்களேன், இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆன்சர் 4 6, 4 6. இங்கே கொடுத்துருக்கிறது 8. இங்கே என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக எக்ஸை விட ஒய் எப்படி தான் இருக்குது? அதிகமாக தான் இருக்குது. எப்படி இருக்குது? அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம இங்கே வரணும்னா காமனாக ஏதாவது ஒரு விஷயத்த, அப்போ இங்கே ஏதாவது பெருக்கியிருக்கலாம், இங்கே பெருக்கியிருந்தா இங்கே வகுத்திருப்பாங்க, இங்கே பெருக்கியிருந்தா அந்த பக்கம் வகுத்திருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ இதை நான் 3ஆல டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ 3ஆல டிவைட் பண்ணால் 2 என்ன பண்ணியிருக்காங்க? 3ஆல பெருக்கியிருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாருங்களேன். டிவைட் பண்ணால் என்ன வருது? 2 ஒரு நிமிஷம், பெருக்கல் 3/2. 3/2. ஏன் 3/2ன்னு போடுறோம்? இப்போ பெருக்கி பாருங்க. 2 2, 3 2. ஒரே ஒரு நிமிஷம், சாரி. நாலு பை 3. இது 3ஆல டிவைட் பண்ணுங்க. 3ஆல டிவைட் பண்ணால் 1 3 3, 2 3 6. 2யும் 4யும் பெருக்குனீங்கன்னா என்ன வந்துடும்? 8ன்னு வந்துடும். இங்கே 4/3ஆல பெருக்குனீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் தெரியுங்களா? இங்கே 4/3ஆல அங்கே பெருக்குனீங்கன்னா இங்கே வகுத்துரும். அதுதானே எதிர்மாறல். எதிர்மாறல்னா அங்கே பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். அப்படியே வகுக்கும் போது பாருங்களேன், 4 வகுத்தல் 4/3. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். வகுத்தல் அப்படிங்கிறது பெருக்கல் தலைகீழியா எழுதலாம். அப்போ 3/4. ஒரு நாள் 4, ஒரு நாள் 4. அப்போ ஆன்சருக்கு என்ன வருது? 3. ஆன்சருக்கு என்ன வருது? 3. அப்போ இங்கே ஆன்சர் 3 தான் எக்ஸின் மதிப்பு. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க.
அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்கிறோம்னா ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு 3 கொஸ்டின் மேல கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாட்கள் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல் தரையை மேய டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னங்கிறத சம்ம போட்டு சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால், பாருங்க கூடுதலாக சேர்ந்தால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கூடுதலாக சேர்ந்தால் அந்த வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் இது என்ன ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 10 விவசாயிகள் 21 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் உழுது முடிப்பர்? ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும். அதை ஃபாலோ பண்ணி இதுக்கான ஆன்சரையும் போட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.